மேடம் எடுத்துக்கோங்க. முதல்ல மாப்பிள்ளை கொடுங்க. குடுமா. இந்தாங்க. இந்தாங்க. இந்தாங்க தம்பி. நீங்க குடிங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. மாமா உங்களுக்கு இல்ல எடுத்துட்டு வரேன். வேண்டாமா. சமந்தியம்மா, கல்யாணத்துக்கான நல்ல நாளா பார்த்து நான் தேதி குறிக்க சொல்லியிருந்தேனே, எந்த தேதியில கல்யாணத்தை வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அது வந்து என்ன சம்பந்தியம்மா தயங்குறீங்க? இன்னும் நீங்க டேட்டை ஃபிக்ஸ் பண்ணலையா? வந்து ஒன்றும் இல்லை மேடம். நீங்க குறிச்சு கொடுத்திருந்த டேட்டா எங்க குடும்ப ஜோசியர்கிட்ட கொடுத்து அதுல ஒரு தேதிய குறிச்சு கேட்கலான்னு தான் நினைச்சோம். ஆனா அதுக்குள்ள ஆனந்திக்கு இப்படி ஆயிடுச்சு. நீங்க எதுவுமே தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு எதுவுமே இல்ல, எங்களுக்கு புரியுது. ஆனா நீங்க ஏன் திரும்பவும் ஜோசியர் அது இதுன்னு போய் நாளை கடத்துறீங்க? நாங்களே ஜோசியரை பார்த்து தானே அந்த 3 தேதியை சொன்னோம். புரியுது சார். ஆனா ஏங்க விடுங்க விடுங்க, பேசிக்கலாம். நாம சொல்றதையும் தாண்டி அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. அவங்களே ஜோசியர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா கேட்டுக்கிட்டோம். நாங்க வெயிட் பண்றோமா? நாம வெயிட் பண்ணலாம் மீனாட்சி. ஆனா நம்ம பையனுக்கு குருபலன் குறிப்பிட்ட தேதி வரைக்கும் தானே இருக்கு. அதனால தானே அதுக்குள்ளேயே கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கோம். அது எல்லாமே கரெக்ட் தாங்க. ஆனா அதுக்காக அவங்கள நம்ம கட்டாயப்படுத்த முடியாதுல்ல. சாரி, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சம்பந்தி. ஐயோ, பையனோட ஜாதகத்துல குருபலன் இருக்கும் போதே கல்யாணத்தை பண்றதுதான் நல்லதுன்னு எங்க ஜோசியர் சொன்னதுனாலதான் கொஞ்சம் அவசரப்படுத்த வேண்டியதாயிடுச்சு. ஐயோ, இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? அவர் சொன்ன மாதிரி நீங்க குறிச்சு கொடுத்த தேதியே ஜோசியர் சொன்ன தேதி தானே. அதுல ஒரு தேதியிலேயே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க சம்பந்தி? அப்ப உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையா? இல்ல, எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. கையல், உங்க எல்லாருக்கும் ஓகே தானே? இல்ல ஃபேமிலில எல்லாரும் கலந்து பேசிட்டே சொல்லுங்க. நாங்க சொல்றோங்கிறதுக்காக நீங்க எல்லாம் ஒத்துக்கணும்னு கட்டாயம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு அந்த 3 தேதியில 18ஆம் தேதி ரொம்ப நல்ல நாள். ஜோசியர் அந்த தேதியை சொல்லும் போதே அன்னைக்கு கல்யாணம் நடந்தா பொண்ணு மாப்பிள்ளையும் 100 வருஷத்துக்கு மேல எந்த குறையுமே இல்லாம சந்தோஷமா மகிழ்ச்சியா ஆரோக்கியமா இருப்பாங்கன்னு சொன்னாரு. அப்போ அந்த தேதியிலேயே கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிக்கலாம்ல? உங்க எல்லாருக்கும் சம்மதம் தானே? சார், 18ஆம் தேதிக்கு இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. அதுக்குள்ள இப்படி எல்லா ஏற்பாட்டையும் பண்ண முடியும்? ஆமா சார். பத்திரிக்கை அடிக்கிறதுல இருந்து கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்கிறது, நகை எடுக்கிறது, அப்புறம் சொந்த பந்தங்களுக்கு பத்திரிக்கை வைக்கிறதுன்னு எவ்வளவு வேலை இருக்கு. எல்லாத்தையும் எப்படி 2 வாரத்துல பண்ண முடியும்? ஐயோ, அத பத்தில நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். பத்திரிக்கை அடிச்சதும் உங்க சொந்த பந்தங்க எல்லாருக்குமே சொல்லி அவங்க எல்லாரையுமே கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ற வேலையை மட்டும் பாருங்க. மத்தபடி இந்த மண்டபம் பாக்குறது, ட்ரெஸ் எடுக்கிறது, நகை எடுக்கிறதுன்னு இது எல்லாத்தையுமே நாங்க பாத்துக்கிறோம். அதெல்லாம் எங்களோட பொறுப்புப்பா. நீங்க எதை பத்தியுமே யோசிச்சு கவலையே பட வேண்டாம். என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, மீனாட்சி சொன்ன மாதிரி நீங்க உங்க சொந்த பந்தங்களுக்கு எல்லாம் பத்திரிக்கை வச்சு அவங்களை இன்வைட் பண்ணுங்க, அது போதும். இருந்தாலும் எல்லா வேலையும் உங்களையே பண்ண விட்டுட்டு கஷ்டப்படுத்துறது எப்படி சரியா இருக்கும்? அச்சச்சோ, இதுல எங்களுக்கு கஷ்டம் எதுவுமே இல்ல தம்பி. எந்த பெத்தவங்க பிள்ளையோட கல்யாண வேலையை கஷ்டமா நினைச்சிருக்காங்க? எனக்கு இருக்கிறது ஒரே பையன்.
அவனோட கல்யாணத்துக்கு பந்தக்கால் நடுறதுல இருந்து பந்தி பரிமாற வரைக்கும் எல்லா வேலையும் செய்யணுன்றதுதான் என்னோட ஆசை.